ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இங்கே பெண்டிங் சூதாட்டம் எதுவும் நடப்பதில்லை. இது ஒரு பொழுதுபோக்கு கணிப்புகள் மட்டுமே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன ஒரு கணிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரிவ்யூவும் பார்த்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபார்முலா மெத்தட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்குது. ஓகேங்களா? ஃபார்முலா மெத்தேடு அப்படின்றத எப்படியெல்லாம் எடுக்கலாம், எப்படியெல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு டார்கெட் நிறைய கண்டிப்பாக இருக்குது. இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். ஃபார்முலா எப்படி போட்டு எடுக்கணும் அப்படின்றது சேல்ஸ் பண்ணுற மாதிரி நான் சொல்கிறேன். சரிங்களா? அதாவது 10,000 ரூபாய் யார் எனக்கு சென்ட் பண்ணிவிட்டு கேட்குறாங்களோ அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மெத்தட்ஸு ஃபார்முலாவில் எப்படி போட்டு எடுக்கணும், அதை எந்த அளவுக்கு கொண்டு போகணும், எப்படியெல்லாம் எடுக்கணும், சேட்லேருந்து எப்படி எடுக்கணும், இதை கொஞ்சம் கரெக்டாக தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேருந்து நான் வெளியில் போகிறேன். கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன், நான் இதுலேருந்து வெளியே போகிறேன். சம்பாதிச்சும் இருக்குது. ஆனாலும் எனக்கு இந்த ஃபீல்டு விட்டு வேறொரு ஃபீல்டுக்கு கண்டிப்பாக நான் கிளம்புறேன். அதுக்காக சொல்கிறேன். வேணும் அப்படின்னு ஃபார்முலா மெட்டீரியல்ஸில் வேணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக 10,000 ரூபா சென்ட் பண்ணிவிட்டு எனக்கு கேளுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதில் மாற்றங்கள் இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இதுக்குள்ளே இருந்து விளையாடுறவங்களுக்கு அந்த ஒரு கான்செப்ட் நான் சொல்லி கொடுக்குறேன். எப்படி என்ன அப்படிங்கிறது சொல்லி கொடுக்குறேன். அது நாளைக்கோ இல்லை நாளான்னையிலேருந்தோ வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நீங்கள் கேட்குறவங்க எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்கள் கேட்டு வாங்கி முறையை பயன்படுத்துங்க. நான் கொடுக்குறதுல மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 12 இன்னிங்ஸ் இல்லை 10 இன்னிங்ஸ் எடுக்க முடியும். அதில் மேக்ஸிமம் 3 டிஜிட்டல் சிங்கிளாகவும் இருக்கலாம், அல்லது பாக்ஸ் டைப்லேயும் வரலாம். உங்களுக்கு டவுட் அப்படின்னா கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் அனுப்பிச்சிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி எடுத்துக்கலாம். ரெகுலராக சாட்லேயும் எப்படி என்னங்கிறது அப்பப்போ உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கூட எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? அதில் மாற்றம் இருக்காது. கண்டிப்பாக இன்றைக்கும் ஒரு 4 டிஜிட்டல் எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பும் இருக்குது. அது எப்படி என்ன எந்த கணிப்புகளில் வரும் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்பிக்கை இருந்தால் மட்டும் கேட்டு வாங்கிக்கோங்க. எனக்கு அதில் ஆட்ஸ் பண்ணி யாருக்கிட்டேயும் கிடையாது. ஏன்னா இதிலேருந்து வெளியே போகிறதுக்கான வேலையை நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன். அதில் மாற்றங்கள் இருக்காது. எப்படி கொண்டு போகணும், எப்படி கொண்டு வரணும், சேட்லேருந்து எந்த மாதிரியான ஒரு ஆங்கிளில் எடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக சொல்லி கொடுத்து தான் நான் பண்ணுவேன். ஓகேங்களா? விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் கேட்டு வாங்கிக்கோங்க. புதுசாக வர நண்பர்களுக்காக என்னோடய நம்பர்ஸ் வேணுங்கிறவங்களுக்கு கொடுத்துட்றேன். சரிங்களா? 98 65 93 86 15. சரிங்களா? மெயினான ஒன்று மட்டும் நல்ல தெளிவாக சொல்லிக்கிறேன். இதுக்குள்ளே வின்னிங் எடுக்கிறவங்க மட்டும் இருந்து எடுத்துக்கோங்க. அதுவும் சிங்கிள் போர்டு 2 போர்டில் எடுக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இல்லை இந்த ஃபார்முலாவில் மட்டும் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் தைரியமாக விளையாடி எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஃபார்முலா அவ்வளோ சுலபத்தில் யாராலையும் கொடுக்கவும் மாட்டாங்க, யாரும் சொல்லவும் மாட்டாங்க. ஆனால் அமௌண்ட் கட்டி நான் வெளியே போகிறதுனால நானே கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டேன். சரிங்களா? அதுவும் நானும் தெளிவாக சொல்கிறேன். இது எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்றது நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் அதனுடைய விளக்கமே புரியும். அது வரைக்கும் புரியாது. சாட்டில் இருக்கிற மெத்தட்ஸும் எப்படியெல்லாங்கிறது கொஞ்சம் தெளிவாக சொல்லி கொடுத்து தான் நான் பண்ணுவேன். சும்மா அமௌண்ட்டை மட்டும் போட்டு 10,000 ரூபாயா அப்படிங்கிற ஒரு பெரிய இதுவாக நினச்சிடாதீங்க. ஓகேங்களா? விருப்பம் உள்ளவங்க மட்டும் அமௌண்ட் அனுப்பிச்சிட்டு கேளுங்க. நான் எந்த மாதிரியான ஒரு மெத்தட்ஸில் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது ஒரு 4 மெத்தட்ஸு கண்டிப்பாக கொடுப்பேன். அந்த 4 மெத்தட்ஸ்லையுமே டெய்லி வின்னிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒன்று ஆல்போர்டு ட்ரிக்ஸு. ஆல்போர்டு ட்ரிக்ஸில் எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருவேன். அது கரெக்டாக எப்படி அடிக்கணுமோ அப்படி அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வின்னிங் இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.